தாவிக தலைவர் விஜய் தனது விடுதியிலிருந்து கருத்தரங்கு நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இரண்டாவது நாள் கருத்தரங்கிற்காக நடிகர் விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் இந்த பிரச்சார வாகனம் செல்ல இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான முழு விவரங்கள்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது நாள் வாக்காளர் முகவர் கருத்தரங்கிற்கு கலந்து கொள்வதற்காக விஜய் வந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான தொண்டர்கள் அவரை வரவேற்பதற்காக பல்வேறு பகுதிகளில் காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் 2 மணி நேரம் தாமதமாகிய நிலையில் இன்றைய தினம் மிக சரியாக நிகழ்ச்சியை நடத்துவதற்கான ஏற்பாடுகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. முன்னதாகவே நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்குகள் இருக்கக்கூடிய சாலைகள் வந்து விஜய் வரக்கூடிய கார்கள் வந்து தனியாக பொது வாகனங்கள் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் வரக்கூடிய வாகனங்களுக்கு அனுமதி அளிக்காமல் பிரத்யேகமா அவர் மட்டும் வர்றதுக்கான அந்த பணிகள்ல காவல்துறையும் பவுன்சர்களும் ஈடுபட்டிருக்காங்க. நேற்றைய தினம் இருந்த பவுன்சர்களோட கூடுதலாக 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் இன்று களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலைகள் அனைத்துமே வந்து பேரிகார்டுகள் வந்து அடைக்கப்பட்டு தொண்டர்கள் வந்து வெளியே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனுமதி அட்டை உள்ள அவர்கள் மட்டுமே, அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. காரணம், இன்று இரண்டாவது நாள் நடைபெறுகிறது. 3 மணிக்கு நிகழ்ச்சி சரியாக தொடங்கிய பின்பு 6 மணிக்கு நிகழ்ச்சி முடித்துவிட்டு மீண்டும் அவர் கோவை விமான நிலையம் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை புறப்படுகிறார். அதனால இந்த நிகழ்ச்சி மிக சரியாக திட்டமிட்டபடி நடத்த வேண்டும் என்று தாவிக நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. காரணம், நேற்றைய தினம் வந்து அவர்கள் திட்டமிடப்படாத அந்த ரோட் ஷோ வந்து நடைபெற்றது. இதனால் 2 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டது. இதனை அனைத்து மனதில் வைத்துக் கொண்டு தற்போது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. விஜய் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை வந்திருக்கிறார். அதே சமயம் அரசியல் கட்சி ஆரம்பித்து பொதுக்களத்திற்கு வரும் பொழுது அவரை பார்ப்பதற்கும் அவரிடம் புகைப்படம் எடுப்பதற்கும் அவரை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்று ஏராளமான தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவரும் வந்து குவியும் பொழுது அங்கு வந்து ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. நேற்றே இது தொடர்பாக ஒரு சில இடங்கள்ல விபத்துகள் ஏற்பட்டது. நிறைய பேர் மோட்டார் வாகனங்கள்ல வந்து மோதி விழுந்த காட்சிகள் நம்மால பார்த்தோம்.